ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். காலைல வந்து சுட சுட தோசை கார சட்னி தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தான் ஏகப்பட்ட வேலையே இருக்குது. நேற்று வந்து மாமா வந்து நண்டு வாங்கிட்டு வந்தாங்க. இது நண்டு வந்து 100 ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ். இது நிறையவே கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எறா கேட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் தம்பி. ஏன்னா மீன் குழம்பு சாப்பிட மாட்டேறதுனால எறா பிரியாணி செஞ்சுட்டு நண்டு தொக்கு பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்ததுனால மாமா வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எறாவும் நண்டுமே. ஆனால் எறா கொஞ்சம் லேட்டாகும் க்ளீன் பண்ணுறதுக்கு. அதுக்குள்ளே நண்டு வந்து நான் குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு எறாவை தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் கடை நண்டு மட்டும் நாங்கள் தொக்கு பண்ணிட்டேன், குழம்பா வைக்கல. இங்கே பாருங்கள், சூப்பராக தொக்காயிடுச்சு. இது வந்து தோசைக்கு இட்லிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணி விடாமல் கொஞ்சம் தொக்காகவே வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தம்பிக்கு வந்து பிரியாணி தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ரெடி பண்ண போகிறோம். அந்த வீடியோ முழுசாக பாருங்கள். நானும் மாமா வந்து பேசிக்கிட்டே தான் நாங்கள் வாய்ஸ் நான் கொடுக்கல, ஓன் வாய்ஸாகவே நான் பேசியிருப்பேன். நான் முதல்ல வந்து வெங்காயத்தை நாங்கள் பொரிச்சு எடுத்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் செஞ்சுருக்காங்க மாமா. இது வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து பாஸ்மதி ரைஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து ஏதோ போட்டு அது சாப்பாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா பிரியாணி செய்ய போகிறாங்களாம். எங்களுக்கு தெரியல, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் ட்ரை பண்ணுறோம். யாராவது நான் சூப்பராக க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணிக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாம் வாங்க. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா ஃபுல்லாகவே நான் கட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, அதுக்கப்புறம் வந்து முந்திரி பருப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். இது தனியாக வைக்கிறது இடல்னால நான் முந்திரி பருப்பு அது கூடவே வச்சுட்டேன். மாமா அங்கே செஞ்சிட்ருக்காங்க, அதனால் வெங்காயம் தக்காளிலாம் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இது என்ன மசாலான்னு பார்த்தீங்கன்னா அவங்க பிரியாணிக்குனே தனியாக நாங்கள் வீட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அரைச்சி வைப்போம். கடையில் வைக்கிறதெல்லாம் நாங்கள் வாங்கி போட மாட்டோம். இதில் நிறைய அரைச்சி போட்டிருக்காங்க. கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, பட்டை, லவங்கம், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் அரைச்சி போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா பிரியாணிக்கு எறாவும் ரெடி ஆகிடுச்சு. இது எறா வந்து நான் நேற்று க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் செய்ய முடியாத, நேற்று வாங்கிட்டு வந்தது இது எல்லாமே. இன்றைக்கி வந்து வெனஸ்டே. அதுக்கப்புறம் வெங்காயம் ஒரு வழியாக பொரிச்சு எடுத்து தனியாக வச்சுட்டோம். அதுக்கப்புறம் பிரியாணி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் முழுசாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஜாலியாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் பிரியாணி செஞ்சது நிறைய பேருக்கு பிரியாணி செய்ய தெரியும், செய்ய தெரியாதவங்களுக்கு நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கோம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அரைச்சி வச்சு பெஸ்ட்டு என்னது சீனா ஒரு பாஷை கேட்டுக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா நல்லா வதங்கணுமா? ஒரு முந்திரி போட்டுக்கிற சொல்லவே இல்லை, அதெல்லாம் சொல்லணுமா இல்லையா? நெய், முந்திரி, பச்சை மிளகா, வெங்காயம். சரி சரி. பிரியாணி மாஸ்டர் யார்? என் மாமா. அப்படி தானே பேச காட்டா செய்கிறாங்களே, பேச காட்டுதோட. போடு, தக்காளி போட்டாச்சு. இது நல்லா வதங்கணும். இது ஒரு வேலை, அவ்வளோதான். நல்லா வதங்கிடுச்சு. போட அடுத்து எறா க்ளீன் பண்ணி வச்சா எறா வந்து ஃப்ரை பண்ணி செய்யறதுன்னு சொல்லி செய்ய அது மாதிரி டைம் அப்படிலாம் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. போதும். என்ன போட்டேன்? மஞ்சத்தூளா? அடுத்து பச்சை மிளகா போட்டுறேன். 3 பச்சை மிளகா போட்டிருந்தாலும் மிளகாத்தூள் தான் கம்மியாக போடணும். இது நம்ம வீட்டில் அரைச்ச
வீட்டு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் வீட்டு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் போதும். ஏன்னா குழந்தை சாப்பிடணும். ஆமாம், பாப்பா சாப்பிடணும், தம்பி சாப்பிடணும். எங்கள் ஏரி முன்னாடி அதெல்லாம் சொல்லக்கூடாது, தப்பு. அப்படிலாம் பேசக்கூடாது. இது நல்லா மிளகாத்தூள் போட்டு நல்லா ராவி வரணும். ராவி வரணும். வச்சு தயிர். இந்த பக்கம் பாஸ்மதி அரிசி வேகுது. இது ஒரு 70-80% 60% வந்தவுடனே அப்படியே எடுத்து ஃபில்டர் பண்ணிவிட்டு போட்டு வந்து சாப்பாடு கூட பிரியாணியோட போட்டு தம் கட்ட வைக்கணும். இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக செய்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் இப்படி ட்ரை பண்ணுறாங்க மாமா. இப்படி இதுன்னு டேஸ்ட் பண்ணி தான் தெரியும் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லிட்டு பார்ப்போம். அடுத்து என்னது? தயிர். சத்தமாக பேசினா தான் கேட்கும். நம்மக்கிட்ட மைக் கிடையாது. மைக்கு வாங்கி கொடு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், வாங்கி கொடுக்க மாட்றாங்க. அடுத்தது தயிர். நீ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் செய்கிறேன். யூடியூப்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்கிறாங்க, நீ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் செய்கிற. அது அது எதுக்கு? வாசனை செம்மையாக இருக்குது. இந்த தண்ணி தான் கொஞ்சம் ட்ரை ஆகணும். ஓகே, இந்த 2 ட்ரை ஆனதுக்கப்புறம் அளவு தண்ணி ஊற்றணும். பாஸ்மதி அரிசினா ஒரு படிக்கு ஒரு படி அரிசிக்கு ஒரு படி தண்ணி. ஒரு படி அரிசிக்கு ஒரு படி தண்ணி. பாஸ்மதிக்கு. சாதாரண அரிசி போடுறோம்னா ஒரு படிக்கு 2 படி தண்ணி வைக்கணும். ஓகே, தெரிஞ்சவங்க விட்டுருங்க, தெரியாதவங்க கேட்டுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இப்படி தான் செய்வோம் பிரியாணி. ஓகே, பிரியாணி முடிஞ்ச பிறகு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தம்பிக்கு ஸ்கூல் டைம் ஆகுது, அவன் ஸ்கூல் டைம் கிளம்பணும். அப்படியே பாருங்கள் தம்பியை என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு. அவன் டிஃபன் பாக்ஸ்லாம் கழுவி வச்சாச்சு, இன்னும் எந்திரிக்கல. அப்படி தானே பாப்பா ஒன்றும் தூங்கலாம். ஏச்சி கிளம்ப சீக்கிரம், டைம் ஆகுதுல்ல. அப்படியே வெளியே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டைம் வந்து 8 o'clock ஆக போகுது. ஆனால் பனி சரியான பனி. ஸ்கூல் பசங்க நடந்து போகிறாங்க, ஆனால் பனி பெய்யுது ஃப்ரெண்ட்ஸ். சில்லுன்னு காற்றடிக்குது. கைமா ஏந்திரிங்க, சீக்கிரம் டைம் ஆகுது. எந்திரி, பாய் சொன்னது போதும், எந்திரி போதும். ப்ரஷ் பண்ணு. இரா பிரியாணி கேட்டல, ஜூம் பண்ணி வச்சுருக்குண்ணா, ரொம்ப பெருசாக தெரியுற கேட்குமா. சரி, ஏந்து டைம் ஆகுது, பட்டுமா ஏந்திரி. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இது ஒன்று மறந்துட்டோம். என்னென்னு பார்த்தா பட்டாணி. இது வந்து அடிஷ்னலாக தான் நாங்கள் போடுறோம். இது தேவைப்பட்டால் போட்டுக்கலாம், இல்லை போட தேவையில்ல ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இது போடலாம் கூட. யாராவது பிரியாணியில் பட்டாணி போட்டு சாப்பிட்டுருக்கீங்களா? அதனால் நாங்கள் வந்து பட்டாணி வந்து போட்டோம். அது வெஜிடபிள் ரைஸில் போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அது கொஞ்சம் மீந்துருச்சு, அதுக்கப்புறம் வேஸ்ட்டாக போயிடும்னால இன்றைக்கி இந்த பிரியாணியில் எறா பிரியாணியில் போட்டாச்சு. ஓகேவாப்பா? ஓகே, பாய். தண்ணி ஊற்றிட்டியா ஃப்ரெண்ட்ஸ்? தண்ணிலாம் ஊற்றியாச்சு. இந்த பக்கமும் சாதம் வெந்துடுச்சு. அப்படி வடித்து அப்படியே தம் போட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி ரெடி, சூப்பர். ஃபைனல் டச் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தம்பி ரெடி ஆகுறா. தம்பி ப்ரஷ் பண்ணுறாங்க. அப்படியே வாங்கலாம். இங்கே ஒரு ஆள். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வந்து பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. வாய்ஸு கொஞ்சம் லோவாக தான் ஃப்ரெண்ட்ஸ் கேட்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மைக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எங்ககிட்ட. நாங்கள் லைவாக எப்படிலாம் எடுத்தோமோ நாங்கள் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். எதுவுமே எடிட் பண்ணவே இல்லை, நாங்கள் அப்படியே தான் எடுத்து போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெங்காயத்தால் எடுத்து மேலே தூவி நெய் ஊற்றி கொத்தமல்லி கருவேப்பெல்லாம் போட்டு நல்லா கிளறிட்டு மாமாவுக்கு தம்பிக்கு அதுக்கப்புறம் வந்து அம்மாவுக்கு 3 பேருக்குமே பேக் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தம்பிக்கு ஸ்கூலுக்கு பேக் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், பாய்.
தம்பிக்கு ஃப்ரூட்ஸ் வந்து மாதுளம் பழம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கேன். ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் அவிச்ச முட்டை அது வெந்துட்டுருக்கு. அதனால் அதுக்குள்ளே டைம் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், அதை எடுக்க முடியல. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.